பல்வேறு அமைப்புகளை, பல்வேறு துறைகளை சார்ந்த எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினால் மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. 50 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த நிபந்தனை என்பது தகர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிலவுகிறது. அதே போன்று கிரிமிலேயர் என்பது ஒழிக்கப்பட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. தனசேகர் அவர்கள் சொன்னதை போன்று இந்த ஓபிசிக்காக பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தேசிய அளவில் இருக்கிறது. அதனுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள் நியமனம் செய்யப்படாத போது அதை நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் நான் பொதுநல வழக்காக தொடுத்தேன். பல்வேறு முறை அந்த வழக்கு மீண்டும் மீண்டும் விவாதத்திற்கு வந்த போது எங்களுக்கு ஆள் கிடைக்கல, இப்ப பண்ணிடுறோம், 2 மாசம் டைம் கொடுங்க, 3 மாசம் டைம் கொடுங்க என்று மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் நமது ARL சுந்தரேசன் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்ன போது தலைமை நீதிபதி அவர்கள் சொன்னார், இதுக்கு ஒரு ஆள் கிடைக்கலையா, இதை நியமனம் பண்ணுங்கன்னு சொல்ற இந்த மனுதாரர் இருக்கார இவரை கூட நீங்க நியமிச்சுட்டு போயிடுங்களேன் அப்படின்னு என்ன பார்த்து சொன்னார். ஆனாலும் இன்று வரை அவர் தனசேகர் அவர்கள் சொன்னதை போன்று நியமனம் செய்யப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ரயில்வே துறையில் இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக நமக்கு இருக்கக்கூடிய பெரும் சவாலாக நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு. இந்த ப்ரமோஷன் ரிசர்வேஷன் என்பது மிகப்பெரிய ஒரு மோசடி ஓபிசி பணியாளர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னு சொல்ற மாதிரி ஓபிசி பணியாளர்களுக்கு 2 பக்கம் அடி. ஒரு பக்கம் முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நமக்கு எந்த வாய்ப்பும் வந்துவிடக் கூடாது என்று தெளிவாக இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் SC/ST பிரிவை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வு வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் நமக்கு பதவி உயர்வு என்பது வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் எல்லா பதவி உயர்வுகளுமே SC/ST எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே ஒரு பதவி உயர்வு தாழ்த்தப்பட்ட SC/ST பிரிவினருக்கு இல்லை என்று சொன்னால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய SC/ST கமிஷன்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. வந்த உடனே இங்க இருக்கிற அதிகாரி கை ஓடல, காலு ஓடல, ஐயா சாமி என்ன எதுவும் கேட்காதீங்க, இன்னடிக்குவசி இருக்கா தேவையில்லை, அவருக்கு மெரிட் இருக்கா தேவையில்லை, SC/ST கமிஷன்ல இருந்து லெட்டர் வந்துருச்சு, நான் ப்ரமோட் பண்றேன், நீ கோர்ட்ல போய் பாத்துக்க என்று சொல்கிறார்கள். நாகராஜன் வழக்கு என்ன சொல்கிறது? பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பணியில், அந்த துறையில் போதிய அளவிற்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகுதான் பதவி உயர்வில் SC/ST கொடுக்க வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. ஆனால் இதற்கு என்ன நிலைமை? அனைத்து இடங்களிலும் 2வது, 3வது, 4வது இடத்திற்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சென்று விட்டார்கள். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், அவர்களுக்கு இன்னும் உயர்வு கிடைக்க வேண்டும், மாற்று கருத்து நமக்கு இல்லை. ஆனால் அதே வேளையில் ஓபிசி பணியாளர்களுடைய அந்த பதவி உயர்வை நீங்கள் தட்டி பறிக்கக்கூடிய அந்த நிலை என்பது ஒட்டுமொத்த ஓபிசி பணியாளருக்கு பெரும் கவலையாக, மன வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாம் சொல்கிறோம், அந்த SC/ST அந்த ஓபிசி பிரிவினருக்கான மானிட்டரிங் விஜிலன்ஸ் ஆபீசர், இப்ப கூட அவங்க சொன்னாங்க, மானிட்டரிங் விஜிலன்ஸ் ஆபீசர் என்று ஒருவர் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நியமனம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் அந்த ரோஸ்டர் என்று சொல்லக்கூடிய பணி நியமன பட்டியல், அந்த புத்தகம் என்பது தயாரிக்கப்பட்டு அது பராமரிக்கப்பட்டால் மட்டும்தான் எத்தனை பதவி உயர்வு யாராருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உங்களை அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன், எல்லோரும் ஒன்றாக ஓபிசி என்ற சிந்தனையோடு நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் அங்கீகாரம் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் ஓபிசி பிரிவினர் இதுவரையில் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு NCBCக்கு எத்தனை புகார்களை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள்? எத்தனை உங்களுடைய முறையீடுகளை அந்த NCBCக்கு நீங்கள் அனுப்பி அது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று உங்களிடம் ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அதை என்னிடம் கொடுங்கள். நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை இலவசமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்காக நீதிமன்றத்தில் நடத்தி தர தயாராக இருக்கிறேன் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.